அன்பார்ந்தவர்களே, இயேசு சபையிலே சாதாரணமாக இயற்கை மரணமடைந்து புனிதர்கள் பட்டம் பெற்ற புனிதர்கள் குறைந்தவர்கள் என்று சொல்லலாம். தங்களுடைய உயிர் தியாகம் செய்த புனிதர்கள் தான் ஏராளமானவர்கள். அவர்களிலே ஒரு சிலரை பற்றி நான் இன்று குறிப்பிட விரும்புகிறேன். இயேசு சபையாரைப் போல அன்பு செய்யப்பட்டவரும் இல்லை, வெறுக்கப்பட்டவரும் இல்லை எனலாம். உலகின் மூலை முடுக்குகளிலெல்லாம் சென்று இயேசு சபையார் நற்செய்தி பணிபுரிந்தார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு துணையாக இருந்தார்கள். அதனால் சென்ற நாடுகளிலெல்லாம் குருதி சிந்தி உயிர் தியாகம் புரிந்தார்கள். அத்தகைய பெரியோர்கள் எண்ணற்றவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள். மறைச்சாட்சிகளிலே 3 குழுவினரை முக்கியமானவராக இயேசு சபையார் கருதுகின்றார்கள். கனடா மறைச்சாட்சியர், ஜப்பான் மறைச்சாட்சியர், இங்கிலாந்து மறைச்சாட்சியர். இவர்கள் பட்ட பாடுகள், அனுபவித்த துன்பங்கள், கொடுமை புல்லரித்துவிடும், கண்ணீர் பெருகும்படி செய்துவிடும். அத்தகைய கொடுமையான துன்பங்களை இவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். இத்தகைய மறைச்சாட்சியர்கள் அனுபவித்த துன்பத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு. சிலுவையை நட்டு அதிலே இயேசு சபையாரை கட்டினர். சிலுவையை சுற்றிலும் சுள்ளிகளையும் இலைகளையும் பரப்பி நெருப்பை மூட்டினர். சிலுவையில் கட்டப்பட்டவர்களுடைய உடலிலே எக்ஸ் வடிவிலே 2 ஈட்டிகளை சொருகினர். அவர்கள் மெல்ல மெல்ல வெந்து மடிவதை ரசித்தனர். இது ஜப்பான் நாட்டிலே மறைச்சாட்சிகள் அனுபவித்த கொடும் துன்பம். இதே போன்று கனடா நாட்டிலே, இங்கிலாந்திலே, வேறு பல இடங்களிலே கொடுமையான துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள். அந்த துன்பத்திலே அவர்கள் காட்டிய வீரத்தை வியந்து பாராட்டி, உயிரோடு இருக்கும் பொழுதே நெஞ்சை கிழித்து அந்த இதயத்தை பிடுங்கி எடுத்து கடித்து தின்றிருக்கிறார்கள். உங்களுடைய தைரியம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அத்தகைய வகையிலே துன்புற்றவர் கிறிஸ்து இயேசு சபையார் மறைச்சாட்சிகளாக சொல்லப்போனால் மறைச்சாட்சிகள் தான் இயேசு சபையிலே அதிகம். அதை பற்றி நாங்கள் பெருமைப்படுகிறோம். வாழ்க.